தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கரூரில் மாநகர பகுதிகளான ஜவஹர் பஜார், லைட் ஹவுஸ் கார்னர், காந்தி கிராமம், வடக்குப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பல்லடம் சாலை, நந்தனார் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. மேலும் பலத்த காற்று காரணமாக மரத்திலிருந்து வாதுகள் கீழே விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதிகளில் மின்சாரம் தடைபட்டது. அதேபோல் கரூரில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. செங்குந்தபுரம் பகுதியில் இருந்த புங்கமரம் சாலையின் நடுவே விழுந்தது. இதனால் பகுதியில் மேலே செல்லும் மின் கம்பிகளும் அறுந்து விழுந்தன. தகவல் அறிந்து வந்த மின் ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்து மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சின்னாளப்பட்டி, செம்பட்டி, தாடிக்கொம்பு, ஆத்தூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.